ஓகேப்பா. இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். இப்போ டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன டெஃபினிஷன்னா, த டிஸ்க்ரீட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் cumulative distribution function or distribution function of a real valued discrete random variable x takes the countable number of points x1 x2 etc with the corresponding probability p of x1 comma p of x2 comma etc and then the cumulative distribution function is defined by இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ கேபிட்டல் எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன மீனிங்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது கேபிட்டல் எஃப்எக்ஸ் ஆஃப் சப்போஸ் 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அது ரெண்டே என்ன பண்ணணும் அப்படின்னா அது வரைக்கும் ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னு மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நீங்கள் இந்த டெஃபினேஷனை எழுதிக்கிற கீழே என்னன்னு மட்டும் இருக்குன்னு சும்மா படித்து மட்டும் ரீட் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஒரு ஃபேமிலியில் நாம் எடுத்துக்கிறோம் 2 சில்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி எடுக்கிறோன்னா அந்த 2 சில்ட்ரன்ஸ் 2 பேருமே பாய்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்கலாம், இல்லை அதாவது அண்ணன் தங்கச்சி, இல்லை அக்கா தம்பி, இல்லைன்னா 2 பேருமே கேர்ளாக இருக்கலாம். ஓகே, பீனா பாய் ஜீனா கேர்ளு. எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிளை என்னான்னு சொல்லி எடுக்கிறோன்னா கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உனக்கு 2 பாய்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு பாய் இருக்கலாம், இல்லைன்னா பாயே இல்லாமல் கூட இருக்கலாம். கரெக்டாக? அப்போ 2 பாய் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாய் இருக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது சொல்லு பார்க்கலாம். இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது 2 சான்சஸ் இருக்குது ஒரு பாய் இருக்கிறதுக்கு அண்ட் 0. அப்போ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இதை வச்சு நாம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் நம்மளால் இது பண்ண முடியும். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் போடுவோம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. அப்போ உனக்கு 2 பாய் இருக்கிறதுக்கு அவுட் ஆஃப் 4 சான்ஸில் இருந்து எத்தனை சான்ஸ் இருக்குது? ஒரே ஒரு சான்ஸ். அதே மாதிரி ஒரே ஒரு பாய் இருக்கிறதுக்கு அவுட் ஆஃப் 4 சான்சஸில் இருந்து உனக்கு எத்தனை சான்ஸ் இருக்கும்? 2 சான்ஸ் இருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணேன்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? 1/2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இதே பாய்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு உனக்கு எத்தனை சான்ஸ் இருக்கும்? கேர்ள் தானே. அப்போ அவுட் ஆஃப் 4 சான்சஸில் இருந்து உனக்கு டோட்டலாக எத்தனை சான்ஸ் இருக்கும்? ஒன்லி 1 சான்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதாவது இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 4. அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4. அப்போ உனக்கு ஒரே ஒரு பாய் மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அவுட் ஆஃப் 4ல் எத்தனை சான்சஸ் இருக்குது? 1 சான்ஸு. அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போன வருஷம் கூட நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? அப்போ பி ஆஃப் ஒரே ஒரு பாய் கிடைக்கிறதுக்கு என்ன கிடைக்கிறதுக்கு? ஒரே ஒரு பாய் மட்டும் கிடைக்கிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி? 4, இங்கே 1. ஓகே, அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இங்கே மேலே கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா? இதில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இதெல்லாம். ஓகே, 0 பாய், 1 பாய், 2 பாய். இது நம்பர் ஆஃப் சான்சஸ் அவுட் ஆஃப் 4ல் இருந்து. இதை வந்து ஆக்சுவலி 2/4, அதுதான் 1/2ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதை தான் நான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன புதுசாக பார்த்துருக்கோம்? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதை என்ன பண்ணுவோன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் இருந்து தான் போடுவோம். என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னேன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னேன். இதை என்னன்னு சொல்கிறோம்? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ நாம் ஏற்கனவே எழுதுனது தான் எழுதியிருக்கோம். 1/4, 1/2, 1/4ன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் போட்டிருக்கோம். இப்போ கேபிட்டல் எஃப்எக்ஸ் ஆஃப் 0ங்கும் போது ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே போட்டுக்கணும். தென் செகண்ட் இந்த வேல்யூ போடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை ஆட் பண்ணி இங்கே நீ ஆன்சர் எழுதணும். 1/4 + 1/2 = 3/4ன்னு சொல்லி எழுதுவீங்க. தென் இந்த பாயிண்ட்டை நீ எப்படி போடுவ அப்படின்னா இந்த 3ஐயும் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். நீ வந்துட்டு நீயாக தான் போட முடியும். ஓகே, கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணி போட்டேன்னா உனக்கு பாயிண்டில் ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி போடக்கூடாது.
ஸோ 1/4 + 1/2னா என்னன்னு சொல்லி போடுவேன் 1/4 + 1/2. அப்போ கீழே எல்சிஎம் வந்து பெரிய நம்பர் என்னது 4 எடுத்துக்குவோம். அப்போ 4 தான் இது ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு உனக்கு கீழே 4 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் 1 போட்டுக்குவேன். இங்கே கீழே என்ன இருக்குது 2 தான் இருக்குது. அப்போ இதை 4 ஆக்கணும்னா என்ன பண்ணோம் மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோமா. அப்போ மேலே என்னான்னு சொல்லிட்டு வரும் 2. அப்போ 3/4ன்னு சொல்லி இதை போடுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் 3/4 + 1/4னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அதாவது 3/4 + 1/4 தானே. அப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வரும் 1ன்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதை தான் என்னன்னு சொல்லுவோம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை நீ காப்பி பண்ண வேணாம், தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிற. நம்ம சம் போடுறப்ப எப்படியெல்லாம் போடுறது, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.6. A coin is tossed thrice. ஒரு காயினை 3 times தூக்கி போடுறாங்க. ஓகே, let x be the number of observed head. ஹெட்டு விழுறதுக்கு எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிளை என்னன்னு சொல்லி சொல்கிறோம் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் விழுறதுக்கான சான்சஸ், அதுதான் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். அப்போ 3 காயின்ஸை வந்து ஒரே ஒரு காயினை வந்து 3 டைம் தூக்கி போடுறோம்னா எப்படிலாம் கிடைக்கலாம், 3மே ஹெட்டாக இருக்கலாம். 2 ஹெட்டு உனக்கு எப்படிலாம் கிடைக்கலாம், 2 ஹெட் ஃபஸ்ட்டு 2 ஹெட், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு ஹெட் அப்படியும் சொல்லி கிடைக்கலாம். இல்லை அதாவது இந்த ப்ராபபிலிட்டி உனக்கு எழுத தெரியும் இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸு HHH, HHT, HTH, HTT, THH, டெய்ல் ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு, டெய்ல் கரெக்டாக. அப்போ ஒரு காயினை தூக்கி போடுறோம், எத்தனை டைம் தூக்கி போடுறோம் 3 டைம்ஸ் போடுறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸை N(S) உனக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம், 8ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஒரு காயின்னா 2 சைடு இருக்கும், அதை 3 தடவை தூக்கி போடுறோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர் ஆஃப் எஸ் N(S) = என்னன்னு சொல்லி கிடைக்கும் 8ன்னு கிடைக்கும். அப்போ அதாவது 1 2 3 4 5 6 7 8 இருக்கான்னு கவுண்ட் பண்ணி கரெக்டாக நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? இப்போ என்னன்னு சொல்லுவேன்னா உனக்கு ஹெட்டு கிளக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற, அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கிற அப்படின்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற. ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா உனக்கு ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம். அவுட் ஆஃப் 8 சான்சஸில் உனக்கு இதில் எத்தனை சான்ஸ் இருக்குது ஹெட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு? ஹெட் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னா 0. அப்போ அவுட் ஆஃப் 8ல் இருந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இல்லை ஒரே ஒரு ஹெட்டு கிடைக்கலாம் அப்படிங்கும் போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரே ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது? ஒரே ஒரு ஹெட்டு 1 2, ஒரே ஒரு ஹெட்டு தான் 3. அப்போ அவுட் ஆஃப் 8 சான்சஸில் உனக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? 3 சான்சஸ் இருக்குது. எத்தனை ஹெட்டு கிடைக்க? ஒரே ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் 2 ஹெட்டு கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது பாரு பார்க்கலாம். 2 ஹெட்ஸுங்கும் போது 1 2 3. அப்போ 2 ஹெட்டு கிடைக்கிறதுக்கு அவுட் ஆஃப் 8 சான்சஸில் எத்தனை சான்சஸ் இருக்குது? 3 சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 3 ஹெட்டு கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? ஒன்லி 1 சான்ஸ் அவுட் ஆஃப் 8 சான்சஸில். ஓகே, அப்போ உனக்கு ஹெட்டே கிடைக்காம இருக்கலாம், ஒரே ஒரு ஹெட்டு கிடைக்கலாம், 2 ஹெட்டு கிடைக்கலாம், 3 ஹெட்டு கிடைக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் சான்சஸை வச்சு நம்ம போடுறோம், அதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டின்னா அது ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். இது f(0)ன்னு சொல்லுவேன். தென் f(1)ன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஐயும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு 2ஐயும் ஆட் பண்ணி எழுதணும்னா என்னன்னு சொல்லி வரும் 1/8 + 3/8னா என்னன்னு சொல்லி வரும். மேலே மட்டும் ஆட் பண்ணுறோம், 1 + 3னா 4/8. தென் தேர்ட் ஒன் இதை எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு மேலே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு 3 டேர்மை ஆட் பண்ணி எழுதணும். அப்போ 1/8 + 3/8 + 3/8. அப்போ கீழே வந்து உனக்கு டினாமினேட்டரில் இதாக இருக்குது, மேலே மட்டும் ஆட் பண்ணோம்னா 1 + 3 + 3. அப்போ 6னா 7 கரெக்டாக. அப்போ 7/8ன்னு சொல்லிட்டு வரும். இதோட ஆன்சர் கண்டிப்பாக எல்லா சம்லேயுமே
குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ்ட்டில் ஃபைனலில் முடியும் போது ஆன்சர் 1ல் தான் முடியும். அப்படின்னா தான் நீ போட்டது கரெக்டு, இல்லைன்னா தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி எழுதுவேன். கீழே டினாமினேட்டர் 8 தான், மேலே 1 + 3 + 3 + 1. அப்போ ஆன்சர் 8/8. 8/8னா ஆன்சர் 1. இதுதான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. ஆக்சுவலி இதை தனித்தனியாக எழுதணும். அப்படி தனித்தனியாக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 <0. ஆக்சுவலி இது வந்துட்டு மேக்ஸிமம் எழுத மாட்டாங்க, எழுதவும் கூடாது. ஏன்னா உனக்கு எக்ஸ் <0ன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் நாட் பாசிபிள் இல்லையா, அதனால் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஆனால் உனக்கு புக்கில் இப்படி தான் பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால் நீ எழுதிக்கோ. ஓகே, எதுக்கும் நான் பார்த்துட்டு என்னான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவாலாம் நம்ம போடக்கூடாது. ஓகே, பாசிபிள் கண்டிப்பாக உனக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் கிடைக்கும், அதனால் இது சான்ஸே இல்லை. தென் நெக்ஸ்ட் ஒன் fx ஆஃப் எக்ஸ். சப்போஸ் உனக்கு 0 to 1ன்னா ஓகே 0க்கு ஈக்குவலாக இருக்குது அண்ட் 1ஐ விட கம்மியாக இருக்குன்னா என்ன ஆன்சர்னா 1/8. 1ஐ விட அதிகமாக இருக்குது, 2க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும் போது என்னான்னு சொல்லிட்டு போடுவேன் 4/8. 1ஐ விட அதிகம், ஓகே 1ஐ விட அதிகம் ஆனால் 1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட மீனிங் என்னான்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா f(1) தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இதோட மீனிங் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f(2) தான், வேறு ஒன்றும் இல்லை. இதோட மீனிங் f(3). ஓகேவா, x < 3னா 3 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ உனக்கு ஃபஸ்ட்டு ஒன் உனக்கு இது எழுதுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீ இப்படி கூட எழுதலாம். என்னன்னா fx ஆஃப் 0வோட வேல்யூ ஆன்சர் 1/8. தென் fx ஆஃப் f, இது ஆக்சுவலி fx ஆஃப் எக்ஸு < or = 1. ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி எழுதலாம் 4/8. தென் அடுத்த ஆன்சர் fx ஆஃப் எக்ஸு < or = 2. 2ன்னு சொல்லிட்டு வரும்போது இதோட முடிஞ்சிடும். ஓகே, இது வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா 7/8. தென் fx ஆஃப் அடுத்த ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸு < or = 3ங்கும் போது உனக்கு ஆன்சர் 1. இந்த மாதிரி எழுதிக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் fx ஆஃப் எக்ஸு < or = 1 சாரி இங்கே fx ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டும் போடலாம், < or = 0ன்னு சொல்லி அப்படியும் போடக்கூடாது. எக்ஸோட வேல்யூ < or = 0 தான். ஓகே, இங்கே < or = 0 தான் போடணும். இந்த வேல்யூ வந்துட்டு உனக்கு பார்த்தீங்கன்னா 0 விட 0க்கு ஈக்குவலுங்கும் போது இங்கே fx ஆஃப் x = 0ன்னு மட்டும் போடுங்க. ஓகேவா, வேறு எதுவும் நீங்கள் போட வேணாம். அப்படியே சொல்லி நீ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரியும் இல்லை புக்கில் இருக்கிற மாதிரியும் நீ கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதை பொறுத்து தான். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள் 6.8. கன்ஸ்ட்ரக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் த டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் X whose probability distribution is given below. Also draw the graph of P of x na probability mass function, capital F of x na என்ன அர்த்தம் cumulative distribution function. அதை ரெண்டையும் நம்ம ட்ரா பண்ணோம், கிராஃபில் நம்ம போடணும். அப்போ பார்க்கலாம், கிராஃப் ஷீட்டில் போட தேவையில்லை, நீ ரஃப் டயக்ராம் போட்டாவே போதும். உனக்கு சம்மில் இதுதான் கொடுத்துருக்கு, X = x. அதாவது இதோட வேல்யூஸில் என்ன கொடுத்துருக்கு 1 2 3 4 5 6 7. அப்போ ப்ராபபிலிட்டி இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கு. 0.10 0.12 0.2 0.3 0.15 0.08 0.05 இதுதான் கொடுத்துருக்கு. தென் ஃப்ரம் த கிவன் வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம்னா f(1)ஓட வேல்யூ கண்டிப்பாக என்னான்னு சொல்லி நல்லாவே தெரியுது, F of 1 அப்படின்னா நான் இப்போ தானே சொன்னேன் f(0)ன்னு போன தடவை சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதை எப்படி எழுதலாம்னா P of x < or = 1 அப்படி எழுதலாம்னா P of 1 = 0.1. f of 2ங்கும் போது என்ன பண்ணோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ f of 2 அப்படின்னா P of x < or = 2. நான் பாரு போன சம் நான் எப்படி எடுத்து எழுதணும்னு சொன்னதுக்கு இதை கூட நீ மாடலாக எடுத்துக்கலாம். ஓகே, போன சம் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரியே காப்பி பண்ணு, இந்த சம் எடுத்து எழுதுறது நல்லா தெரிஞ்சுக்கோ பார்க்கலாம். அப்போ P of f of 2னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா
உனக்கு ஃபஸ்ட்டு 2வை ஆட் பண்ணி எழுதணும். P of x equal to 1, அதாவது P of 1 plus P of 2. அப்போ 0.1 plus 0.12. அப்போ ஆன்சர் 0.22ன்னு சொல்லிட்டு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் f of 3னா என்னன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னா, f of 3னா இந்த மூணையும் நாம் ஆட் பண்ணி எழுதணும். அதாவது f of 3னா இது நீ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் பண்ணும் போது நீ 3 வரைக்கும் ஆட் பண்ணி எழுதணும்னு அர்த்தம். அதாவது P of 1 plus P of 2 plus P of 3 போடணும்னு அர்த்தம். அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், இந்த மூணையும் ஆட் பண்ணி எழுதணும். கால்குலேட்டரை வச்சு அழகாக போட்டுக்கலாம்ல, இதை நீ பார்க்காத. ஓகேவா? நீ இந்த மூணையும் ஆட் பண்ணி கால்குலேட்டரை வச்சு அழகாக என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? தென் f of 4னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார்முலாவை எழுது, தப்பு கிடையாது. என்னன்னு சொல்லிட்டு எழுதுகிற ஃபார்முலா P of x less than or equal to 4. அப்போ நம்ம என்ன பண்ணோம், f of 4னா P of 1 P of 2 எது வரைக்கும் ஆட் பண்ணி எழுதணும் சொல்லு பார்க்கலாம். P of 3 ப்ளஸ் P of 4 வரைக்கும் ஆட் பண்ணி எழுதணும். உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா புக்கில் இருக்கிற மாதிரியே நீ ஃபார்முலா போடு, தப்பு கிடையாது. ஓகேவா? அப்போ 4 வரைக்கும் ஆட் பண்ணி எழுதணும். f of 4னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 4 நம்பர் கால்குலேட்டர் தான் அழகாக கையில் இருக்குமே, போடலாம்ல. அப்போ ப்ளஸ்ஸு f of 4னா ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் ஆட் பண்ணி எழுதணும். f of 5னா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸை ஆட் பண்ணி எழுதணும். கால்குலேட்டருக்கு போட்டுடலாம் இல்லையா. தென் f of 6னா ஃபஸ்ட்டு 6 வேல்யூஸ் ஆட் பண்ணி எழுது. f of 7னா லாஸ்ட்டாக கண்டிப்பாக எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 1 வரும்னு சொல்லி சொன்னேன். பாரு 1 வருதான்னு பார்க்கலாம். f of 7ஓட வேல்யூ பார் 1 வந்துருச்சு. அப்படி இருந்தால் தான் அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டே, இல்லைன்னா தப்புன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்லை உனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ இதில் இருக்கிற மாதிரியும் போடு. என்னன்னு சொல்கிற, f of 2னா f of 1 plus P of 2. ஓகே. f of 3னா நீ எப்படி எழுதலாம், f of 2, அதாவது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஆன்சரோட நீ என்ன பண்ணணும், P of 3யை ஆட் பண்ணி எழுதணும். ஓகே. அப்போ f of 2னா 0.22 ப்ளஸ் P of 3னா இப்போ P of 3யோட வேல்யூ டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் 0.20. அப்போ ஆன்சர் 0.42. ஓகே. நீ எந்த மேடல் வேணாலும் ஃபாலோ பண்ணி எழுதிக்கோ, உன்னோட இஷ்டம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும், கிராஃபை வந்து ட்ரா பண்ணணும். கரெக்டாக? அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நாம் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். உனக்கு கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸு 1 2 3 4 5 6 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு நீயா எடுத்துக்கிற P of ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இந்த பக்கம்லாம் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள். அப்போ 0.05 0.01 0.15 0.20 எல்லாமே போட்டுக்கிற. அப்போ உனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற. அப்போ உனக்கு என்ன கொடுத்துருக்கு, 1க்கு நேராக 0.1. அப்போ 1க்கு நேராக 0.1ல் புள்ளி வைக்கிறேன். இங்கே 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 0.1. ஓகே. அடுத்தது உனக்கு ஷீட்டில் என்ன கொடுத்துருக்குன்னா 2க்கு நேராக உனக்கு 0 என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு பாரு, 2க்கு நேராக 0.12. அப்போ ரஃப் டயக்ராம் தான் நீ போட போகிற, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே. அப்போ 2க்கு நேராக உனக்கு இங்கே 2, இங்கே 0.12 இங்கே. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் 3க்கு நேராக உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பாரு. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் நீ ட்ரா பண்ணுற. ஃபஸ்ட்டு டயக்ராம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் P of x, அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதே செகண்ட் டயக்ராம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கு. நீ என்ன பண்ணுறன்னா இது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டேபிள் நீ ஃபார்ம் பண்ணிக்கோ, ஈஸியாக இருக்கும் உனக்கு. ஓகே. இந்த மாதிரி ஒரு டேபிள் இந்த சம்மில் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு டேபிள் நீ ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ராபபிலிட்டி குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் போடும் போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆஸ் யூஷுவல் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் தான், இது கேபிட்டல் F of Xன்னு போடணும். ஓகே. உனக்கு கிடச்சிருக்க ஆன்சர்ஸ் பார்க்குற. F of 1 2 3 4லாம் இருக்கு இல்லையா, என்னன்னு சொல்லிட்டு பார்க்குற. 1ங்கும் போது 0.1, F of 2ங்கும் போது 0.22, F of 3ங்கும் போது 0.42 இதுதானே இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ கிராஃபில் பாயிண்ட் மார்க் பண்ணுற.
அப்போ பாயிண்ட் மார்க் பண்ணும்போது 0.2 0.4 0.6 0.8 1 1.2 மார்க் பண்ணிக்கோ. அப்போ 1ன்னா உனக்கு நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, 1ங்கும் போது 0.22 சாரி 0.1, 2னா 0.22. அதாவது கிராஃப் வந்து இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்படி நீ போட்டுக்கிற, நீ டேபிள் கூட நீ போட்டுக்கோ, தப்பு கிடையாது. ஓகே, இப்போ இது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் தான், இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன 1, அப்புறம் என்ன 2, அப்புறம் என்ன 3. அப்போ 1க்கு நேரம் என்ன வரணும் 0.1, அடுத்தது என்ன வரணும் 0.22, அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு வரும் 0.42. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? அடுத்தது 4க்கு நேரம் என்ன வரும் 0.72. இதை வச்சு தான் நீ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு டேபிள் ட்ரா பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0.1, செகண்ட் பாயிண்ட்டு 2ங்கும் போது 0.22, 2ங்கும் போது 0. என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் பாரு பார்க்கலாம். எஃப் ஆஃப் 2ங்கும் போது 0.22ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீ போடணும். அப்போ 2ங்கும் போது 0.22. ஓகே, அப்போ இது 1. தென் எஃப் ஆஃப் 2ங்கும் போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்னா, இங்கேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருவேன். போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் இந்த பாயிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.22. எஃப் ஆஃப் 3ங்கும் போது இந்த பாயிண்ட் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ட்ரா பண்ணும்போது இது 0.1ங்கிறது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட்டு, இது ஃபோர்த்து பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்ஸ் தான் வரும். ஆக்சுவலி இந்த பாயிண்டில் எதுவுமே வராது. நீ தான் பர்பண்டிகுலராக இதுக்கு நேராக இங்கே கீழே வரைக்கும் இதுக்கு நேராக வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீ தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா? நீ அதை ட்ரா பண்ணணும். நீ இதை வச்சுக்கிட்டு இங்கே நீ ட்ரா பண்ண அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதை வச்சு நீ ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த பாயிண்ட் தான் உனக்கு ஆக்சுவலி கிடைக்கும். இந்த சம்பளம் கிடைக்கிறத விட இப்போ நீ கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நீ கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸு. நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டெப்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதோட கார்னர் பாயிண்ட் எல்லாம் தான் நீ கண்டுபிடிச்ச பாயிண்ட்டு. அதை வச்சு நீ கிராஃப் ட்ரா பண்ணினா ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனில் இருந்து இங்கேயும் ஒரு ஸ்டெப்பு மாதிரி நீ தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஃபார்ம் பண்ணி அது கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீ போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தென் அதை வச்சு நீ என்ன பண்ணுற, கிவன் இப்போல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வச்சு நீ இதை போடு. ஓகே, போட்டு முடிச்சிரு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 1ன்னா 0. போன தடவையும் அப்படி தான் 0வில் தான் ஆரம்பித்தோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 போது 0.1, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2னா 0.22, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா 0.42, less than or equal to 4 na 0.72, less than or equal to 5 na 0.87, less than or equal to 6 na 0.95 and less than or equal to 7 na என்னன்னு சொல்லுவோம் 1. ஓகே, இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். அப்போ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை வச்சு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். கிராஃபும் ட்ரா பண்ணுறது எப்படி வரும், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா எப்படி வரும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸைஸ் சம்மில் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க பாரு. கன்ஸ்ட்ரக்ட் cumulative distribution function for the probability distribution. cumulative distribution கண்டுபிடிக்கணும். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் இதுலேயே ஆன்சர் சொல்லிடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும் 0.3, அடுத்தது என்ன வரும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும் 0.5, அடுத்தது என்ன வரும், இந்த மூணையும் ஆட் பண்ணி எழுதணும். ஆன்சர் என்ன வரும் 0.9 கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் ஃபுல்லாக ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, எழுதுறது மட்டும் எடுத்து எழுதணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். புக் ஆன்சர் பாரு என்னன்னு சொல்லிட்டு இருக்குண்ணா. அழகாக முடிச்சிடலாமா சூப்பராக ஃபஸ்ட்டு சம்மு. ஓகே, முடிச்சிருங்க பார்க்கலாம். தென் அடுத்த சம், செகண்ட் சம். கேபிட்டல் எக்ஸ் பி த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் வித் த ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, find and plot the cumulative distribution function of x.
இப்போ நாம் கிராஃப் போடுறது பார்த்தோம். முதல்ல குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நாம் கண்டுபிடிக்கணும். அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 8, எக்ஸ் ஈக்குவல் டு 10க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஆஸ் யூஷுவல் உனக்கு தெரிஞ்ச மாதிரி டேபிள் மாதிரி போடு, தப்பே கிடையாது. ஓகே, கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்ன்னு சொல்லி போடு, பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போடு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்குற டாப்பிக்கு. ஓகேவா? 3ங்கும் போது உனக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0.3 கொடுத்துருக்காங்க. 5ங்கும் போது உனக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 0.2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் 8ங்கும் போது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 0.3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் 10ங்கும் போது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. மற்ற எதுவாக இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் சொல்லியிருக்காங்க? 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 0ன்னா என்ன அர்த்தம்? மற்ற எதுக்காக இருந்தாலும், அதாவது பி ஆஃப் 1, பி ஆஃப் 2, பி ஆஃப் 3, பி ஆஃப் 4, இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வரும்? 0 தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசாக நான் ஒரு டேபிளே போடுறேன், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்ன்னு. ஓகே, போட்டுட்டேன்னா இதுதான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுறேன்? 1ல் இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் போடுறேன்னு வச்சுக்கோ. உனக்கு சம்மில் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் தான் ஆன்சர் கொடுத்துருக்கு? பி ஆஃப் 3க்கு கொடுத்துருக்கு 0.3ன்னு, தென் பி ஆஃப் 5க்கு கொடுத்துருக்கு 0.2ன்னு, பி ஆஃப் 8க்கு கொடுத்துருக்கு 0.3ன்னு, பி ஆஃப் 10க்கு கொடுத்துருக்கு 0.2. மற்ற எல்லாத்துக்குமே என்ன தான் ஆன்சர் ஆமா? 0 தான் ஆன்சர் ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ பி ஆஃப் 1 கண்டுபிடிச்சின்னா என்னன்னு சொல்லிட்டு வரும்? எஃப் ஆஃப் 1ன்னா என்னன்னு சொல்லிட்டு வரும்? இதுக்கு கீழே டேபிளுக்கு கீழே இதுலேயே கூட நீ போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1னா 0, அடுத்ததும் 0, அடுத்தது 0.3, அடுத்தது 0.3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆன்சர்னு ஃபைனலாக நீ கண்டுபிடிச்சி போடலாமா? யோசிச்சு நீ போடுற. ஆனால் இப்போ இந்த தடவை நீ தான் போடுவேன். நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் என்னன்னு சொல்லித்தரேன். இந்த தடவை நீயா ட்ரை பண்ணி போடு, தப்பே கிடையாது. தினதயாளா ட்ரை பண்ணி போடலாம். ஓகே, எதாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கமலி ட்ரை பண்ணி யோசித்து போடு பார்க்கலாம். ஓகே, எல்லாமே என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே, பிளாட் த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணணும். போன தடவை மாதிரி என்ன பண்ணணும்? ஸ்டெப்பு வர்ற மாதிரி நீ போடணும். படிக்கட்டு மாதிரி இருந்தது இல்லையா டயக்ராமு, அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி போடணும். ட்ரை பண்ணி போடுங்க. இதுக்கான சொல்யூஷன்ஸு நான் இப்போ அனுப்ப மாட்டேன், ஆனால் அனுப்பிச்சிட்றேன். ஓகே, தென் 3 4 தான் ஆல்ரெடி நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் 5th சம் பாரு. 2 coins are tossed simultaneously. அப்போ 2 coins தூக்கி போடுறாங்க அப்படின்னா உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். ஆன்சர் 2 power 4. அப்போ நம்பர் ஆஃப், அதாவது 2 ஸ்கொயர் 2 டைம்ஸ் தூக்கி போடுறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு எஸ்ஸில் எத்தனை கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு, அப்புறம் டெய்லு. கரெக்டாக? சரி, கெட்டிங் எ ஹெட் இஸ் டேர்ம்டு ஆஸ் சக்ஸஸ். ஹெட்டு கிடைக்கிறது தான், ஹெட்டு கிடைக்கிறது தான், ஒரு ஹெட்டு கிடைக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் 2 ஹெட்டு கிடைச்சா சக்ஸஸ் கிடையாதா? மொத்தத்தில் ஒரு ஹெட்டு கிடைக்கணும், அவ்வளோதான். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ். இப்போ இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி யோசிச்சு போடுங்க. புக் ஆன்சரும் இந்த புக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீ ட்ரை பண்ணி போடு, நான் உனக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, இது வரைக்கும் இருக்கிறது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் அண்ட் வேறு என்ன இருக்குது? டிஸ்ட்ரிக்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளில் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் அதை யூஸ் பண்ணி போகிறது தான். லாஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 4 ப்ராப்ளம்ஸ் நீ கண்டிப்பாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு தடவைக்கு 4 தடவை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே.